நம்மில் பலர் ஒரு வேலையை தேடுறோம், சிலர் ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. ஆனா இந்த மனித இனத்தின் எதிர்காலத்தையே மாற்ற துணிந்தான். சிறு வயதில் தென்னாப்பிரிக்காவில் சக மாணவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். படிக்கட்டிலிருந்து தள்ளிவிடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மாணவன் இன்று உலகின் மிகப்பெரிய பணக்காரர். அவர்தான் எலான் மஸ்க். வெற்றி என்பது இவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை. 2008ஆம் ஆண்டு எலான் மஸ்கின் வாழ்வின் இருண்ட காலம். ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய முதல் 3 ராக்கெட்டுகளும் வெடித்து சிதறின. அதே நேரத்தில் டெஸ்லா நிறுவனம் திவாலாகும் நிலையில் இருந்தது. கையில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டது. மனைவியை பிரிந்து கடனில் மூழ்கி ஒரு சிறிய வாடகை வீட்டில் தங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். உலகமே அவரை பார்த்து சிரித்தது. விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை என்று எல்லாரும் கேலி செய்தனர். ஆனால் எலான் மஸ்க் பின்வாங்கவில்லை. தன்னிடம் இருந்த கடைசி பணத்தையும் எடுத்து அடுத்த 4வது ராக்கெட்டில் முதலீடு செய்தார். இது தோற்றால் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் அந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இன்று செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்ற துடிக்கும் ஒரே மனிதன் இவர்தான். பெட்ரோல் டீசல் கார்களுக்கு மாற்றாக மின்சார கார்களை உலகம் முழுவதும் கொண்டு வந்த புரட்சியாளர் இவர்தான். யாரெல்லாம் இவரை தோல்வியாளர் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களையே இன்று வியந்து பார்க்க வைத்துள்ளார். எலான் மஸ்க் சொல்றது இதுதான். விஷயங்கள் கடினமாக இருக்கிறது என்பதற்காக விட்டுவிடாதீர்கள். நீங்கள் செய்யும் காரியம் மிக முக்கியமானது என்றால் முரண்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும். உங்கள் கனவு மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் அதை சாதித்து காட்டினால் அதே உலகம் உங்களை மேதை என்று கொண்டாடும்.